ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஆப்ஷன் தமிழ் ட்ரேடர். நம்ம சேனலில் வழங்கக்கூடிய அனைத்து கண்டென்ட்மே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். சரிங்களா? நம்ம எந்த ஒரு பைசெல் ரெக்கமெண்டேஷனும் வழங்குவதில்லை. ஓகே. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் ஓப்பன் அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இன்னைக்கு மார்க்கெட் வந்து நம்மளுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே தான் வந்து செஞ்சிருக்காங்க. ஓப்பன் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு பாசிட்டிவ் ஓப்பன் வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டு, ஆனால் அந்த டைரக்ஷன் வந்து என்ன செய்யல, நம்மளுக்கு கண்டினியூ ஆகல. சரிங்களா? ஏன்னா நம்மளுக்கு இங்க ஒரு செல்லிங் ப்ரெஷர் அப்படின்றது வந்து இருந்தது. ஸோ அதனால நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஃபுல்லா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா மார்க்கெட் ஒரு சைடு வேஸ்ல போயிருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு நம்மளுக்கு என்ன இருக்குங்க, எக்ஸ்பெரி இருக்கு. சரிங்களா? இன்னைக்கு எக்ஸ்பெரி இருந்ததுனால நம்மளுக்கு ஒரு சைடு வேஸ்ல போயிட்டு செகண்ட் ஹாஃப்ல தான் நம்மளுக்கு கீழே விழ தொடங்கியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு நல்ல டிகே பண்ணிட்டு என்ன பண்ணிருக்காங்க, ஒரு மூமெண்டம் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட இந்த பேஸ் வேல்யூ இண்டிகேட்டர் தான். சரிங்களா? இந்த ஓடிடி பேஸ் வேல்யூ இண்டிகேட்டர் தான். நம்ம நேத்து எடுத்த லெவல் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஸ்ட்ராடல் அண்ட் ஸ்ட்ராங்கல் வந்து எதை பேஸ் பண்ணி எடுத்திருந்தோம், நெக்ஸ்ட் வீக்கை பேஸ் பண்ணி எடுத்திருந்தோம். சரிங்களா? அது நம்மளுக்கு இந்த ஓடிடி இண்டெக்ஸ்ல இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்கை பேஸ் பண்ணி நம்ம என்ன செஞ்சிருக்கோம், R1 R2 S1 S2 வந்து எடுத்திருந்தோம். சரிங்களா? ஏன்னா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு மார்க்கெட் வந்து நல்ல ஒரு ரேஞ்சா இருந்தது அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு ஒர்க் ஆகும். அதே இது ரேஞ்ச் கம்மியா இருந்தது அப்படின்னா இந்த கரண்ட் வீக்ல உள்ள இதே வந்து என்ன செய்யும், ஒர்க் ஆகும். ஸோ அதனால தான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா கரண்ட் வீக் உள்ளதுக்கும் இந்த இண்டிகேட்டர்லயே நம்ம வந்து நீங்க போட்டு வச்சிருந்தோம். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்பைரி டேட் வந்து நம்மளுக்கு 26/05/19, அதாவது நம்மளுக்கு கரண்ட் வீக், அதாவது இன்னைக்குள்ள எக்ஸ்பைரி டேட்டை வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கோம். சரிங்களா? இதுல வந்து நம்மளுக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா ப்ரீவியஸ் க்ளோஸ்ல நம்மளுக்கு என்ன ஏடிஎம் ஸ்ட்ரைக் இருந்ததோ அதுதான் வந்து நம்ம செஞ்சிருக்கோம், இதுல வந்து கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த மிட் ரேஞ்ச் அப்படின்னு நம்ம இருக்கு பாத்தீங்களா, அந்த மிட் ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎம்மோட ஸ்ட்ராடல். சரிங்களா? நம்மளுக்கு ப்ரீவியஸ் டேயோட ஏடிஎம்மோட ஸ்ட்ராடல் தான் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கோம், வந்து மிட் ரேஞ்சா வந்து கொடுத்துருக்கோம். அதாவது நம்ம ரெகுலரா எடுக்கிறதுக்கும் இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா மிட் ரேஞ்ச் அப்படின்றது ஒன்னா தான் இருக்கும். இந்த மேக்ஸிமம் ரேஞ்ச் அப்படின்றது மட்டும் தான் மாறும். சரிங்களா? இந்த மிட் ரேஞ்ச் அப்படின்றது ரெண்டுமே ஒன்று தான். அதாவது நம்மளுக்கு அந்த இதுல இருக்கிறதும் இந்த இதுல இருக்கிறதும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதுல வந்து S1 அண்ட் R1 அப்படின்னு இருக்கும். இதுல வந்து மிட் ரேஞ்ச் அப்படின்னு வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்மளுக்கு ஸ்ட்ராடல். ஓகேங்களா? ஸ்ட்ராங்கிள் மட்டும் தான் இதுல மாறும். ஓகே. ஸோ அப்போ மார்க்கெட் என்ன ஆயிருக்கு, நம்மளுக்கு ஓப்பன் கொடுத்து அந்த மிட் ரேஞ்ச் வரை போயிருக்காங்க. பட் ஆனால் என்ன செய்யலைங்க, இந்த மிட் ரேஞ்ச் வந்து அவங்களால பிரேக் பண்ணி மேலே போக முடியல. சரிங்களா? பிரேக் பண்ணி மேலே போக முடியல. நம்மளுக்கு காலையில ஃபுல்லா வந்து என்ன செஞ்சிருக்காங்க, இதுக்குள்ளேயே இருந்து நல்ல ஒரு சைடு வைஸ்ல போயிட்டு இருக்கிற பிரீமியத்தை ஃபுல்லா என்ன பண்ணிட்டாங்க, நம்மளுக்கு நல்லா கரைச்சி விட்டுட்டாங்க. செகண்ட் ஹாஃப்ல தான் நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஸ்லோவா மார்க்கெட் அப்படின்றது சிந்தட்டிக் ஃபியூச்சரை பிரேக் பண்ணி கீழே வராங்க. சிந்தட்டிக் ஃபியூச்சரை பிரேக் பண்ணி கீழே வர்றது நம்மளுக்கு ஒரு 3 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. நம்மளுக்கு டைம் இல்லை. அதனால நம்மளுக்கு என்ன பண்ணிட்டாங்க, மார்க்கெட் அப்படின்றது அங்கேயே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்த சிந்தட்டிக் ஃபியூச்சர் வந்து நம்மளுக்கு முன்னாடியே ஒரு 11 மணி இந்த 12 மணிக்குள்ளலாம் நம்மளுக்கு பிரேக் பண்ணி கீழே வந்திருந்தாங்க அப்படின்னா நல்ல ஒரு மூவ்மெண்டம் அப்படின்றது வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருந்திருக்கும். பட் ஆனால் 3 மணிக்கு மேலே தான் வந்து என்ன செய்யறாங்க, பிரேக் பண்ணி கீழே வராங்க. ஆல்ரெடி நம்மளுக்கு என்ன இருக்குங்க, அதாவது அந்த ஸ்ட்ராடல் போட்டிருந்தாங்க பார்த்தீங்களா, அது எல்லாமே ஜீரோ ஆயிடுக்கும். ஜீரோ ஆயிடுச்சுன்னா அவங்க ப்ராஃபிட் அப்படின்றது நல்லா வந்து பண்ணியிருப்பாங்க. யாரு, செல்லர்ஸ். ஓகேங்களா? ஸ்ட்ராடல் ஸ்ட்ராங்கிள் போட்டவங்க. ஓகே. ஸோ நம்மளுக்கு இன்னைக்கு ஃபுல்லாக ஒரு சைடு வேஸ் மார்க்கெட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். நம்மளுக்கு செகண்ட் ஹாஃப்ல தான் கொஞ்சம் மூவ்மெண்டம் அப்படின்றது வந்து வந்தது. ஓகே. ஸோ இதுல நம்ம இன்னைக்கு எடுத்திருந்த ஸ்ட்ரைக் என்ன அப்படின்றதையும் பார்த்துருவோம். இது வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் ஓடுது. சரிங்களா? நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பெரியோடது. நம்ம ஏன் நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பெரி எடுக்கிறோம் அப்படின்னா இதுல தான் நம்மளுக்கு வந்து ஒரு ஐடியா அப்படின்றது வந்து கிடைக்க வரும். சரிங்களா? ஏன்னா கரண்ட் வீக் எக்ஸ்பெரியில ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிகே பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷனா வந்து இருக்கும். எந்த இதுலடா நம்மளுக்கு வந்து நிற்கும் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷன் வந்து இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் எடுத்து நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருக்கோம். ஸோ இதுல நம்ம என்ன ஸ்ட்ரைக் எடுத்திருந்தோம் அப்படின்னா 23,750 அப்படின்ற கால் இன்புட் வந்து எடுத்திருந்தோம். சரிங்களா? 23,750 அப்படின்ற கால் இன்புட் வந்து எடுத்திருந்தோம். ஸோ இதுல நம்ம என்ன லெவல் எடுத்திருந்தோம் அப்படின்னா மிட் லெவலா வந்து பாத்தீங்கன்னா 268, R1 வந்து பாத்தீங்க அப்படின்னா 321, R2 401 அப்படின்ற லெவல் வந்து எடுத்திருந்தோம். அதே மாதிரி S1 222, S2 166, S3 111 அப்படின்ற லெவல்ஸ் வந்து நம்ம எடுத்திருந்தோம். சரிங்களா? அதே மாதிரி நம்ம காலையில ஓபன் ஆனதுக்கு அப்புறம் மார்க் பண்ணி கொடுத்த லெவல் என்ன அப்படின்னா 294, 245 அப்படின்ற 2 லெவல் நம்ம மார்க் பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ இதுல என்ன இருக்கு, நம்மளுக்கு காலையில நம்மளுக்கு 2 பேருமே என்ன செய்யறாங்க, மீட் பண்றாங்க. ஓகேங்களா? 2 பேருமே நம்மளுக்கு என்ன செய்யறாங்க, மீட் பண்றாங்க. 2 பேருமே நம்மளுக்கு மீட் பண்றாங்க. சரிங்களா? நம்மளுக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக் அதுதான் எடுத்திருந்தோம். காலையில நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா புட் ஆப்ஷன் அப்படின்றவங்க தான் மேல இருக்கிறாங்க. சரிங்களா? கால் ஆப்ஷன் வந்து நமக்கு கீழே இருக்கு. புட் ஆப்ஷன் அப்படின்றது மேல இருக்கு. எந்த இடத்துல மீட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த 245 அப்படின்ற ரேஞ்ச்ல வந்து நம்மளுக்கு என்ன பண்றாங்க, மீட்டிங் அப்படின்றது வந்து நடக்குது. சரிங்களா? இதுக்கு கீழே வந்து என்ன செய்யலைங்க, புட் ஆப்ஷன் அப்படின்றது வரல. நம்மளுக்கு இங்க இருந்து மீட் பண்ணிட்டு ரிவர்சல் அப்படின்றது வந்து கொடுத்துறாங்க. எங்க வரைக்கும் போயிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா
294 வரைக்கும் என்ன செஞ்சிருக்காங்க நம்மளுக்கு வந்து இருக்கிறாங்க. இதுல இருந்து ஒரு 50 பாயிண்ட் வந்து செஞ்சிருக்காங்க மூமெண்டம் அப்படின்றது கொடுத்துட்டு அகைன் நம்மளுக்கு வந்து மீட்டிங் நடக்குது. ரெண்டாவது நம்மளுக்கு ரிவர்சல் கொடுக்குறாங்க. அகைன் நம்மளுக்கு மீட்டிங் நடந்து இந்த ரேஞ்சுக்குள்ள வந்துட்டாங்க. இந்த ரேஞ்சுக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 245 அண்ட் இந்த S1 அந்த ரேஞ்சுக்குள்ள நம்மளுக்கு வந்து சைடு வேஸ்ல தான் மார்க்கெட் அப்படின்றது போயிட்டு இருக்கு. சரிங்களா? ஒரு சைடு வேஸ்ல தான் மார்க்கெட் அப்படின்றது வந்து போயிட்டு இருக்கு. பட் ஆனா இதுல நீங்க இன்னொன்னு என்ன கவனிக்கணும் அப்படின்னா, இப்ப நான் கால் ஆப்ஷன் வந்து ஆஃப் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு புரிய வரும். இந்த ப்ளூ கலர்ல இருக்கிறது நம்மளுக்கு புட் ஆப்ஷன். சரிங்களா? இப்போ நான் வந்து கால் ஆப்ஷன் வந்து என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா ஹைட் பண்ணியிருக்கேன், அதாவது ஆஃப் பண்ணியிருக்கேன். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு புட் ஆப்ஷன் அப்படின்றது நம்மளுக்கு என்ன பண்றாங்க, இந்த R1ல இருந்து S1 வரைக்கும் வந்திருக்காங்க. R1ல இருந்து S1 வரைக்கும் வந்திருக்காங்க. S1 வந்து என்ன செய்யலைங்க, பிரேக் பண்ணி கீழே போகவே இல்லை. சரிங்களா? நல்லா இதுல கவனிங்க. நீங்க வந்து பிரேக் பண்ணி என்ன செய்யலைங்க, கீழே போகவே இல்லை. இதுல இருந்து நம்மளுக்கு ரிவர்சல் தான் ஆயிட்டே இருக்கு. ஸோ அதனால தான் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, இந்த 2 காலுக்கு இங்க இருந்து வச்சவங்க நல்ல ஒரு ரிவர்சல் அப்படின்றது கொடுத்து எங்க வரை போயிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 294 வரை போயிருக்காங்க. அதாவது நமக்கு 222 டு 294 வரை என்ன செஞ்சிருக்காங்க மார்க்கெட் அப்படின்றது ரிவர்சல் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த லெவலில் வந்து நம்மளுக்கு என்ன செய்யல, பிரேக் பண்ணவே இல்லை. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நீங்க வந்து என்ன செய்யணுங்க, கவனிக்கணும். ஓகே. அதே மாதிரி நம்மளுக்கு கால் ஆப்ஷன் என்ன செய்யல அப்படின்னா நம்மளுக்கு இந்த லெவலில் வந்து பிரேக் பண்ணி மேலே போகவே முடியல. அதாவது நம்மளுக்கு இந்த மீட்டிங் நடக்குது பாத்தீங்களா, மீட்டிங் வந்து நம்மளுக்கு டாமினேட் பண்ணவே முடியல. யாருங்க, புட் ஆப்ஷன் வந்து டாமினேட் பண்ணவே முடியல. சரி, டாமினேட் பண்ணாவது ஒரு 50 பாயிண்ட் ஐடிஎம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பட் ஆனால் நம்மளுக்கு டாமினேட்டே என்ன செய்யல, அங்கே நடக்கவே இல்லை. ஏடிஎம் ஆறாங்க, அகைன் நம்மளுக்கு ரிவர்சல், ஏடிஎம் ஆறாங்க, அகைன் நம்மளுக்கு ரிவர்சல், அந்த மாதிரி தான் செஞ்சுட்டு இருக்கு. ரிவர்சல் நம்மளுக்கு நடந்துட்டே இருக்கு. இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்க, நல்ல ஒரு டிகே அப்படின்றது வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்றது நல்லா தெரியுது. ஓகேங்களா? ஸோ அதனால இந்த மாதிரி சைடு வேஸ்ல இருக்கும்போதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து என்ன செய்யுங்க, மார்க்கெட்டை வந்து வாட்ச் பண்ணுங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு புரிய வரும் மார்க்கெட்ல என்ன நடக்குது, சைடு வேஸ் போகுதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு புரிய வரும். சைடு வேஸ்க்கு நம்ம ஒரு இண்டிகேட்டரும் கொடுத்துருக்கோம். அது வந்து பாத்தீங்கன்னா பர்சன்டேஜ் சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இண்டிகேட்டர் இருக்கும். அது யூஸ் பண்ணல அப்படின்னா மறக்காம அதையும் யூஸ் பண்ணுங்க. எல்லாமே நம்மளோட டெலிகிராம் குரூப்ல வந்து வச்சிருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 4 இண்டிகேட்டர் 5 இண்டிகேட்டர் இருக்கும். சரிங்களா? எல்லாத்தையும் யூஸ் பண்ணுங்க. எல்லாமே யூஸ்ஃபுல்லானது தான். ஓகே, சரி. இப்போ நம்ம க்ளோசிங் பிரைஸ் வந்திருக்கான்னு பார்க்கணும். க்ளோசிங் பிரைஸ் வந்திருந்தா தான் நம்மளுக்கு என்ன செய்ய முடியுங்க, நாளைக்கு உண்டான லெவல்ஸ் வந்து எடுக்க முடியும். ஓகே, க்ளோசிங் பிரைஸ் வந்து வந்திருக்கு. அப்போ நம்ம நாளைக்கு உண்டான லெவல்ஸ் வந்து எடுத்துடலாம். சரிங்களா? இது வந்து ஆக்டிவ் கான்டெக்ட். ஓகேங்களா? ஓகே, ஸோ இதுல நம்மளுக்கு நாளைக்கு உண்டான லெவல்ஸ் எடுக்கிறதுக்கு நம்ம ஏடிஎம் ஸ்ட்ரைக் அப்படின்றது வந்து நம்ம எடுக்கணும். ஏடிஎம் ஸ்ட்ரைக் இதுல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 23,600 அப்படின்றது நம்மளுக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக்கா வந்து கிடைச்சிருக்கு. சரிங்களா? ஏன்னா அதுலதான் நம்மளுக்கு டிஃபரன்ஸ் அப்படின்றது ரொம்ப கம்மியா இருக்கு. கால் ஆப்ஷனோடது 226, புட் ஆப்ஷனோடது 216 அப்படின்றது வந்து இருக்கு. ஸோ அப்போ இதை தான் நம்ம என்ன செய்ய போறாங்க, ஏடிஎம் ஸ்ட்ரைக்கா வந்து எடுக்க போறோம். இதை பேஸ் பண்ணி நமக்கு லெவல்ஸ் எடுக்கும் பொழுது என்ன லெவல்ஸ் வருதுன்றத பார்த்துடலாம். ஓகே, சிந்தட்டிக் ஃபீச்சர் லெவலில் நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா 23,610 அப்படின்றது வந்து கிடைச்சிருக்கு. R1 வந்து பாத்தீங்க அப்படின்னா 23,826, R2 23,878 அப்படின்ற லெவல் வந்து வந்திருக்கு. S1 23,384 அப்படின்ற லெவல் வந்து வந்திருக்கு. அதே மாதிரி S2 வந்து பாத்தீங்க அப்படின்னா 23,328 அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்கு. சரிங்களா? ஸோ இதில் நம்ம எப்பவுமே சொல்றது தாங்க, நம்மளுக்கு R1க்கு மேலேயோ இல்லைனா S1க்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு லெவல்ஸ் வந்து மாறும். அந்த லெவல்ஸ் வந்து நம்மளோட டெலிகிராம் குரூப்ல வந்து நம்ம அப்டேட் பண்ணிடுவோம். சரிங்களா? ஸோ மறக்காம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதுல நம்மளுக்கு ப்ரீமியத்தில் என்ன லெவல் இருக்குன்னு பார்த்துருவோம். ஸோ ப்ரீமியத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிட் ரேஞ்சாக வந்து நம்மளுக்கு 220, அதாவது நம்மளுக்கு 220 அப்படின்ற லெவல் வந்து இருக்கு. R1 வந்து பார்த்தீங்கன்னா 272 அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்கு. R2 340, R3 409 அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்கு. சரிங்களா? அதே மாதிரி S1 வந்து பார்த்தோம் அப்படின்னா 174, S2 131, S3 87 அப்படின்ற லெவல்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த லெவல்ஸ் வந்து நம்மளுக்கு மாற போகிறது கிடையாது. மார்க்கெட்ல ஒரு கேப் அப் ஆனாலும் சரி, கேப் டவுன் ஆனாலும் சரி, நம்மளுக்கு இதே சேம் லெவல்ஸ் தான் இருக்கும். சரிங்களா? இதுதான் நம்மளுக்கு வந்து கால் ஆப்ஷனுக்கும் இதான் நம்ம யூஸ் பண்ண போறோம், புட் ஆப்ஷனுக்கும் என்ன செய்ய போறோம், இதான் நமக்கு யூஸ் பண்ண போறோம். சரிங்களா? இந்த இது வந்து மாறாது. கால் ஆப்ஷனுக்கும் இதே லெவல்ஸ் தான், புட் ஆப்ஷனுக்கும் என்ன பண்ண போகுதுங்க, இதே லெவல்ஸ் தான் நம்மளுக்கு வந்து வரப்போகுது. ஓகே, ஸோ அதை கவனிச்சுக்கோங்க.
ஸோ நிறைய பேர் வந்து என்ன கேட்குறீங்க அப்படின்னா, இண்டிகேட்டர் வந்து எப்படி ஆட் பண்றது அப்படின்ற மாரி கேட்குறீங்க. இண்டிகேட்டர் எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, தனியா நான் வந்து ஒரு வீடியோவே வந்து போட்டிருக்கேன். சரிங்களா? அதுல வந்து ஜஸ்ட் நீங்க உள்ள போயிட்டு, இல்லன்னா நீங்க அந்த லிங்க் இருக்கும். அந்த லிங்க்க வந்து காப்பி பண்ணிட்டு, என்ன பண்ணுங்க அப்படின்னா, உங்களோட குரோம் ப்ரௌசர்ல வந்து போடுங்க. சரிங்களா? அந்த லிங்க்க வந்து காப்பி பண்ணிட்டு, உங்களோட குரோம் ப்ரௌசர்ல வந்து போடுங்க. நீங்க அத அப்படியே ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா, டெலிகிராம் வெப்ல வந்து ஓப்பன் ஆகும். அதனால உங்களுக்கு ஃபேவரைட் வந்து பண்ண முடியாது. ஸோ அதனால நீங்க என்ன பண்ணுங்க, லிங்க்க வந்து காப்பி பண்ணிக்கோங்க. மொபைல் மூலியமா நீங்க பண்ணீங்க அப்படின்னா. சரியா? மொபைல் மூலியமா நீங்க பண்ணீங்க அப்படின்னா, அந்த லிங்க்க காப்பி பண்ணிட்டு, உங்களோட குரோம் ப்ரௌசர்ல போயிட்டு, அத பேஸ்ட் பண்ணிட்டு, நீங்க என்ன பண்ணுங்க, அதுல உங்களோட ஆல்ரெடி நீங்க வந்து என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, அந்த குரோம் ப்ரௌசர்ல வந்து உங்களோட அக்கவுண்ட்ட வந்து லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த அக்கவுண்ட் அப்படின்னா, ட்ரேடிங் வியூ அக்கவுண்ட்ட வந்து லாகின் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா, டைரக்ட்டா அது ஓப்பன் ஆன உடனே நீங்க என்ன பண்ணிக்கலாங்க, உங்களோட ஃபேவரைட்ல வந்து ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுல ஒரு ஸ்டார் சிம்பிள் மாரி இருக்கும். அத கிளிக் பண்ணீங்கன்னா போதும், உங்களோட ஃபேவரைட்ல வந்து ஆட் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்க உங்க அக்கவுண்ட்ல போயிட்டு ஃபேவரைட்ல பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இண்டிகேட்டர் வந்து இருக்கும். சரியா? அத யூஸ் பண்ணுங்க. எப்படின்னு தெரியல அப்படின்னா, வீடியோ வந்து பாருங்க. என்னோட பிளேலிஸ்ட்ல வந்து இருக்கு. எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் வந்து அதுல சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? அத கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே. வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. சரியா? நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய்.